என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேலையும் தோளிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே இனி ஒரு ஜன்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். வணக்கம் ஜெயா அம்மா. இன்றைக்கு எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 62வது பர்த்டே வீட்டில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்கு ஒருத்தங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தி ஆச்சரியப்படுத்தி வியப்பூட்டுறதுக்காண்டி சர்ப்ரைஸாக கேக்கும் கிஃப்ட்டுகளும் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல ஜெயா அம்மாவுக்கு எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்போ அம்மா தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க. மக்கள் என்ன பேர் அவங்களுக்கு? தர்மராஜ். எங்கே இருக்கிறாங்க? இல்லையே, அவங்க அனுப்பல. வேற யாராவது? மலேசியாவில் இருக்கிற மகளுக்கு என்ன பேர்? தர்மினி தேவி. இல்லை. வேற யாராவது? அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். அப்ப 2 பேரை மட்டும் சொல்றீங்க மக்கள்? சரி, இங்க இருந்தாலும் அனுப்பியிருக்கலாம் தானே. மற்றவங்க 2 பேர் பிரான்ஸ்ல, ஒரு ஆள் மலேசியாவில். இல்லை. சரி, ஃபர்ஸ்ட்டாக அம்மாண்ட 62வது பிறந்த நாள் இனிப்பாக அமைய வேணும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூட ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே. ரைட், 3 பேரை சொன்னீங்க. சாரி, 2 பேர் தான் சொன்னீங்க. பட் அவங்க 2 பேரும் அனுப்பல. வேறு யாராவது? வேற உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? 11 பேர். ஆஹா, பெரிய லிஸ்டே இருக்கு. அப்ப சரி, ஏன் அப்ப மக்களை மட்டும் சொன்னீங்க சகோதரங்களை விட்டுட்டு? சகோதரங்கள் ஒரு ஆள் லண்டன்ல இருக்கிறார். ஓகே. ஒரு ஆள் ஸ்வீஸ்ல இருக்கிறார். ஓகே. தங்கச்சி கனடால இருக்கிறா. 3 பேர் வழியால இருக்கிறார். 2 பேர் லக்சம்பர்க்ல 2 பேர் இருக்கணும். சரி, இந்தியாவில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. சரி, அப்போ 11 சகோதரம் கொண்டபடியே கனப்பே. ஓகே ஓகே. ஸோ சகோதரங்களும் அனுப்பியிருக்க மாட்டோம்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படியா? சொல்லியிருப்பேன். இது சர்ப்ரைஸ் தானே. அம்மாவை திடீரென்று சந்தோஷப்படுத்தி ஆச்சரியப்படுத்துறதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம் நாங்கள் எம்கே சர்ப்ரைஸால். அம்மா இன்னொரு அம்மா சொல்லி தராங்க, நீங்கள் சொல்ல மட்டும் நாங்கள் விட மாட்டோம். யாருன்ட்டு உறுதியாக சொல்லணும். இவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் கிட்ட எனக்காக அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. அப்படி ஒரு உறுதியாக ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். தர்மராஜா கேண்டோஸ். அவங்க தான் கூட அனுப்புறவங்க. எங்கே இருக்கிறேன்னு சொன்னீங்க? பிரான்ஸில். இல்லையே, என்ன பேர் அவங்களுக்கு? கனிஷியா. அவங்களும் பிரான்ஸ்லாம் இருக்கிறாங்க, அப்படியா? இல்லை. இது உங்களோட பிள்ளைகளும் அனுப்பல, உங்களோட சகோதரங்களும் அனுப்பல. பேர பிள்ளைகள்ண்டா எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸ். இல்லை. தபோஷன் சானுஜன். இல்லை. அன்சிகா. சரி, எல்லாரையும் சொல்லிட்டீங்க. சரியா? நீங்கள் சொன்னதுக்கு ஒருத்தங்கண்டா மார்க்கஸ். இல்லை. சரி, நான் நீங்கள் சொன்னாக்களை எல்லாரையும் இல்லை இல்லைன்னு போய் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ நீங்கள் இப்போ சொன்ன ஆட்களில் ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்கடா. யாராக இருக்கும்? என்னண்டு அம்மாக்கு 4 பிள்ளைகள். என்னண்டு பிரான்ஸ்ல
சர்ப்ரைஸாக காசு அனுப்புறதுன்னு அவர் தான். ஆனால் இந்த முறை அம்மாண்ட பர்த்டேக்கு அவங்க அனுப்பலை. போன முறை செஞ்சுருக்கலாம், பட் இந்த முறை வேறு ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. சோபனா மகள், மலேசியாவில் இருக்கிற சோபனா. சரி பார்ப்போம். அம்மாவுக்கு வந்து அம்மாண்ட சாரின்ற கலர்லேயே ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் வந்து அந்த கேக்கை வந்து நான் வெளியில் எடுத்து வச்சா ஒரு முடிவுக்கு வருவீங்க யாராக இருக்குமென்று. சரி பார்ப்போம். ஸோ அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே மம்மண்டு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க ஒரு அழகான கேக் கொண்டு. ஸோ இதில் வந்து ஹாப்பி பர்த்டே மம்மண்டு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், இப்போ கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த 4 பிள்ளைகளில் ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு, அப்படி தானே? சரி, அப்போ சேர்ந்து செய்திருப்பாங்க. சரி, ஆனால் வந்து இது ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ 4 பிள்ளைகளில் யாராக இருக்கும்? பிரான்ஸில் இருக்கிறாங்க. அப்படியா? எங்களுக்கு பேர் போட்டு வரையில. சன் என்று போட்டும், மற்றது டாட்டர் ஆஃப் அது மருமகள், அப்படி தானே? அவங்க பேரும் போட்டு சன்னின்லோ டாட்டர் இன்லோன்ட்டு போட்டு, மற்றது சன்னு போட்டு உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க, எங்களுக்கு பேர் சொன்னாதபடியே எங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட மகன் தான் அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் அவங்களோட ஃபேமிலியும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. இந்த அழகான கேக்கை வந்து பாட்டொண்டு பாடி கேக்கை கட் பண்ணுவோம். ரைட், ஊதி நூறுங்க. சரி, கேக்கை கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மம்மி, ஹாப்பி பர்த்டே டு யூ. கை தட்டி விடுங்க எல்லாரும். ரைட், நாங்கள் வந்து இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து அம்மாவுக்கு கேக்கும் கட் பண்ணி பர்த்டே கொண்டாடியாச்சு. சரி, இதை அனுப்பினவங்களோட மகன் ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. மகனும் மருமகளும் அனுப்பியிருக்கிறாங்க. சந்தோஷமா? நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க அவங்களோட பேர், அப்படி தானே? சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி தான். ஓகே, இதே போல் அம்மாண்ட பல நூற்றாண்டு பர்த்டேக்கு உங்களோட மகன் சாக்லேட் நடுவில் அனுப்புகிறவர். ஸோ இதே மாதிரி சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் சிரிப்புடனும் இருக்க வேணும்னு சொல்லி உங்களுக்கு சாக்லேட்டும் அனுப்பி கேக்கும் அனுப்பி ஒவ்வொரு முறையும் கொண்டாடி உங்களோட பர்த்டேயை வந்து சிறப்பிக்க வேணும் என்று சொல்லி நீங்களும் சிறப்பாக வாழ வேணும் என்று சொல்லி எங்கள் எம்கே சார்பாகவும் உங்களை மீண்டும் வாழ்த்தி உங்களோட மகன் மற்றும் மருமகள் சார்பாகவும் அவங்களோட குடும்பம் சார்பாகவும் உங்களை மீண்டும் வாழ்த்தி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.